ஹாய் எவ்ரிபடி, குட் நைட். நான் உங்க நிரோஷா. இன்னைக்கு என் லைஃப்ல நடந்த ஒரு சினிமோட்டிக் லவ் ஸ்டோரிய நானே தொகுத்து வழங்க போறேன் உங்களுக்காக. என் லைஃப்ல ராம்கி எப்படி வந்தா, எங்க காதல் எப்படி பூத்துச்சு, கல்யாணம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நான் அக்னி நட்சத்திரம் சூரிய சம்காரம்னு ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ செந்தூர பூவை படத்துக்கு ராம்கிக்கு ஜோடியா என்ன கூப்பிட்டாங்க. ஆனா நம்ம ஆக்ஷன் ஹீரோ ராம்கி என்ன சொன்னாரு தெரியுமோ? அவங்க வேணாம், நல்ல பொண்ணா நான் சொல்றேன். அங்க இருந்தவங்க அதை அப்படியே என்கிட்டயும் வந்து சொல்லிட்டாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரே கோபம். நாங்க பேசினா கூட அது சண்டையா தான் முடிஞ்சது. எலியும் பூனையுமா தான் ஆரம்பிச்சோம். செந்தூர பூவை படத்துல ஒரு ரயில் சண்டை காட்சியில நான் ஓடி ஏறுற சீன் அது. திடீர்னு கால் தவறி கீழே விழ போயிட்டேன். ஒரு செகண்ட் தான் அப்படியே என் உயிர் போயிருக்கும். அந்த ஒரு செகண்ட்ல அந்த ஈகோ ஹீரோ, அதாங்க நம்ம ராம்கி, என் கைய பிடிச்சு அப்படியே உள்ள இழுத்துட்டாரு. நான் கொஞ்ச நேரம் மயக்கத்திலே இருந்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா என் கைய பிடிச்சுக்கிட்டு, நிரோஷா நான் இருக்கேன், கவலைப்படாதுன்னு சொன்னாரு. அவ்வளவுதாங்க, என் மனசுல லவ் தீ பத்திக்கிச்சுங்க. இது ஒரு விபத்துல உருவான காதல். ரொம்ப அழகா ஆழமா அந்த ஸ்பாட்லயே உருவானது எங்க காதல். நாங்க லவ் பண்றது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு வீட்லயும் கடும் எதிர்ப்பு தாங்க. சினிமாவில் இருக்கிறவங்க லவ் பண்ணா இவ்வளவு பிரச்சனையா? எங்களுக்கு தெரியாதுங்க அப்ப இவ்வளவு பிரச்சனை வரும்னு. ஆனா நாங்க ரெண்டு பேரும் உறுதியா இருந்தோம். 1995 ரொம்ப எளிமையா ஒரு கோவில வச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ வரைக்கும் 25 வருடங்களுக்கு மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சண்டை போடுவோம். ஆனா நல்ல நண்பர்களாகவும் தம்பதிகளாகவும் இப்போ வரைக்கும் என் ராம்கியோட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்களும் கணவன் மனைவியா வீட்டுக்குள்ள எவ்வளவு சண்டை போட்டாலும் உடனே மறந்து நண்பர்களா வாழ பழகிக்கங்க. ஓகே.